சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே தமிழக அரசு சார்பில் 77வது குடியரசு தின விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக ஆளுநர் RN ரவி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இன்று காலை 7:55 மணிக்கு காரில் வருகை தந்தனர். அவர்களை தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று அழைத்துச் சென்றார். இதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டது. அப்போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டதுடன் கொடிக்கம்பத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி தேசிய கொடியேற்றி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து ஆளுநர் RN ரவி முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வதற்காக அணிவகுப்பு மேடைக்கு வருகை தந்தார். அப்போது இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை உள்ளிட்ட படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. இதனை ஆளுநர் RN ரவி ஏற்றுக்கொண்டார். இந்த அணிவகுப்பில் தாம்பரம் விமானப்படை நிலையத்தின் வின் கமாண்டர் பரம்வீர் சிங் அரோகரா தலைமையில் விமானப்படையினர் அணிவகுத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து ராணுவ கேப்டன் விஜித் விஸ்வா தலைமையில் ராணுவ வீரர்கள் மிடுக்காக அணிவகுத்து வந்தனர். இவர்களுக்கு பின்னால் கப்பல் படை லெப்டினன்ட் கமாண்டர் சுபம் ஹூரா தலைமையில் கப்பல் படை வீரர்கள் கம்பீரமாக அணிவகுத்து வருகை தந்தனர். இதைத் தொடர்ந்து ராணுவ கூட்டுக்குழல் முரசை பிரிவினர், வான்படை பிரிவினர், ராணுவ படை ஊர்தி, நவீன கடல் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் கடற்படை ஊர்தி மற்றும் வான்படை ஊர்தி, கடலோர காவல்படை ஊர்தி ஆகியவை அணிவகுத்து வந்தது. இதேபோல CAFS படை பிரிவினர், முன்னாள் இராணுவத்தினர் படைப்பிரிவினர் மிடுக்காக அணிவகுத்து வந்தனர். இவர்களை தொடர்ந்து காவல்துறையின் முழு பொறுப்பு கமாண்டர் செல்வமணி தலைமையில் காவலர்கள், தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பெண்கள் பிரிவினர் அணிவகுத்து வந்தனர். தமிழ்நாடு ஆயுதப்படை முரசை குழுவினர், தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர், கர்நாடகா மாநில காவல் சிறப்பு படை பிரிவினர், தமிழ்நாடு கமாண்டோ படை பிரிவினர், தமிழ்நாடு காவல் கூட்டுக்குழு முரசை குழுவினர், கடலோர பாதுகாப்பு குழுக்களை பிரிவினர் உள்ளிட்டோர் மிடுக்காக அணிவகுத்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்.